ஹாய் அர்மேஸ், டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் யூத்ஃபுல் ஹார்ட் பார்ட் 4. ஜங்குக் இப்போ அந்த பாட்டிமா மாயாவோட பாட்டிமா கொடுத்த அந்த மேஜிக் பவுடரை அழகாக வாங்கிக்கிட்டு இப்போ வைனை பார்க்குறதுக்காக தன்னோட கிராமத்துக்கு ஒரு 3 days லீவ் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகுது. ஜங்குக்கோட கிராமத்துக்கும் ஜங்குக் இப்போ டியூட்டியில் இருக்க கிராமத்துக்கும் 1 hour தான் ட்ராவல் டிஸ்டன்ஸ். ஸோ 1 hourல தன்னோட கிராமத்துக்கு வந்துட்டாங்க. வைனுக்கோ பாட்டிமாவுக்கோ ஜங்குக்கோட சிஸ்டர்ஸ்க்கோ இவங்க வரப்போகிறது தெரியாது. ஸோ வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரொம்ப ஹேயாக லிவிங் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அந்த டைமில் காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. பாட்டிமா வைன்கிட்ட சொல்லி, வைன்குட்டி போ, காலிங் பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் இப்போ மெதுவாக எழுந்து அழகாக டோர்கிட்ட போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்குக் தான் ஒரு பிரைட் ஸ்மைலில் அப்படியே நின்றுட்டுருக்காங்க வைனை பார்த்துக்கிட்டு. வைனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 week மேலே ஜங்குக்கை பார்க்கலையா. ஸோ ஜங்குக்கை பார்த்ததும் ஏன்னு தெரில ஒரு விதமான சந்தோஷத்தை ஃபீல் பண்ண முடியுது மனசுக்குள்ளே. ஆனால் அதை வெளியில் காட்டிக்காமல், மாமா என்னது இது, டியூட்டிக்காக ஊர் மாற்றிக்கிட்டு போய் 1 week கூட முழுசாக முடியலையே, அதுக்காட்டி வந்து நின்றுட்டுருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க வைன். எட்டிப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ வீட்டுக்குள்ளே வர்றாங்க. பின்னாடியே டயாங்கும் ஜிமினும் வந்துட்டாங்க. அது ஒரு 3 days பாட்டிமாவை பார்த்துட்டு போகணுன்னு வந்தோம். ஜங்குக்கு பெருசாங்க எந்த வேலையும் கிடையாது, வீட்டிலே தான் இருக்கான். எப்போயாவது தான் ஸ்டேஷனுக்கு போனான், அங்கே இருக்கிறதுக்கு ஒரு 3 நாள் இங்கே வந்துட்டு போகலாமேன்னு வந்தோம் அப்படின்னு ஜிமின் சொல்லிக்கிட்டே ஜிமினும் டயாங்கும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. வைனப்போ மனசுக்குள்ளே ஒரு குஷியோட, மாமா வந்துட்டாங்க, என்னன்னு தெரில, இந்த ஆள் 1 வாரமாக வீட்டில் இல்லாமல் எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருந்தது. வெளியில் சொல்லிக்கிட்டா வெக்கம்னு கம்முன்னு இருந்தேன். வந்துட்டார், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து உட்காடுறாங்க. பாட்டிமா ஜங்குக்கையும் டயாங் ஜிமினையும் பார்த்ததும் குஷி தாங்க முடியல. ஐயோ, என் பேரனுங்க வந்துட்டானுங்க, என் செல்லங்களா, என்னடா அது, உங்களை பார்க்காம பேசாமல் இருக்க முடியலை என்னால், டியூட்டி மாற்றிக்கிட்டீங்கே வந்துட்டியா நீ அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக்கை பார்த்து பாட்டிமா. இல்லை பாட்டே, உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருந்தது, அதான் வந்தேன் ஒரு 3 days லீவ் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். என்னையை பார்க்குறதுக்கும் லீவு போட்டுக்கிட்டு வந்தியா நீ, யாரை ஏமாற்ற பார்க்குற, உன் பொண்டாட்டி பக்கத்தானே வந்த அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பாட்டி, என் தங்கச்சிங்களை பார்க்க வந்திருக்க மாட்டேனா, என்ன பேசுகிறீங்க நீங்கள், இந்த வாயடியை பார்க்க தான் நாங்கள் இருந்து உரியாடுறேனாக்கும். விடுதலுங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடியாக இருக்குது, வாங்க எல்லாருமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா இப்போ சாப்பிட்றதுக்காக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க டைனிங் ஹாலுக்கு. எல்லோரும் உட்காந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அந்த டைமில் ஜங்குக் வீட்டு டோரை யாரோ வேகமாக தட்டுற மாதிரி இருக்குது. ஒன்றும் புரியலை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஜங்குக் டக்குன்னு எழுந்து, காலிங் பெல் அடிக்காமல் யார் இப்படி தட்டுறது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பயங்கரமான ஷாக். ஜங்குக்கோட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய லேடி ஜங்குக்கை பார்த்து, குக்கி தம்பி, என் பொண்ணு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாப்பா, வந்து காப்பாற்றுப்பா அப்படின்னு அழுகுறாங்க. உயிரே போயிடுச்சு ஜங்குக்கு. என்னது, எந்த கிணத்துக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. என் வீட்டு பின்னாடி இருக்க கிணத்துக்குள்ளே வாப்பா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க. அந்த லேடியை அழுது கத்துறது வீட்டுக்குள்ளே வரையும் கேட்டிருக்கோம். அவ்வளோதான், அத்தனை பேரும் எழுந்து இப்போ வாசலுக்கு தான் வர்றாங்க. அதுக்குள்ளே ஜங்குக் அந்த லேடியோட வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. ஜங்குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே வேகமாக இந்த லேடி ஓடுறத பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு தான் ஓடுறாங்க போல் ஜங்குக் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க எல்லாரும். இப்படியே ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ கிணத்துக்குள்ளே குதிச்சு அந்த லேடியோட ஒரு 8 வயசு பொன் குழந்தைய அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டு எந்த பிடிப்பும் இல்லாமல் அப்படியே அந்த குழந்தைய தன்னோட ஷோல்டரில் உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே நீந்திக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. ஜங்குக் இப்போ வரைக்கும் நீந்திக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழல்னு நல்லா புரியுது அங்கே இருக்கிறவங்களுக்கு. நீளமான கயிறு கூட அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ எதுவுமே பண்ண முடியாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்டலாம் சொல்லிவிட்டு இப்போ தான் ஒரு லாங்கான ரோப்பை அப்படியே ஜங்குக்கை பிடிச்சிக்க சொல்கிறதுக்காக போடுறாங்க. ஜங்குக் அந்த ரோப்பை அப்படியே டக்குன்னு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு
அப்படியே ஒரு கையால் குழந்தையும் ஒரு கையால் ரோப்பையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு நீந்திக்கிட்டு இருக்காங்க. வைன் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மனசே பாரமாயிடுச்சு வைனுக்கு. ஜங்குக் மேலே இருந்த கோபமெல்லாம் அப்படியே பனி போல் கரைஞ்சி போயிடுச்சு வைனுக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்காங்க ஜங்குக். உண்மையிலேயே வைன் இந்த விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னா கிடையாது, பயப்படுவாங்க. ஸோ தன்னோட உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் ரொம்ப ஆழமான கிணறது. அந்த குழந்தையோட டேடி கூட குதிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு சைடில் தான் நின்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஜங்குக் இவ்வளோ தைரியமாக ஒரு குழந்தைக்காக தான் உயிரை பொருட்படுத்தாமல் குதிச்சிருக்காங்களேன்னு நினச்சிட்டு ஜங்குக் இப்போ பார்க்கையில் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது வைனுக்கு. வைனுக்கு அழுகையாக வருது. ஏன்னா ஜங்குக்கு நீந்த முடியல, ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஷோல்டரில் ஒரு 8 வயசு குழந்த உட்காந்துட்ருக்கு. ஸோ அந்த வெயிட்டையும் அப்படியே தாங்கிக்கிட்டு ஜங்குக் இப்போ அப்படியே அந்த ரோப்பை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்காங்க. அந்த டைமில் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி இப்போ அங்கேருந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ஜிமின் தயாங் 2 பேரும் நிறைய சேரப் வேர்ட் சொல்லி ஜங்குக்கை அசராமல் கொஞ்சம் பூஸ்டிங் வேர்ட் சொல்லி பார்த்துட்டு இருந்திருப்பாங்களா. ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்ததும் அத்தனை பேரும் டக்கு டக்குன்னு உள்ளே குதித்து ரோப் வச்சு ஜங்குக்கையும் அந்த குழந்தையும் மேலே தூக்கிட்டாங்க. இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக் அந்த கிணத்துலேருந்து மேலே வந்ததும் அப்படியே சைடில் இருக்கக்கூடிய கிராஸ் ஃபீல்டில் அப்படியே ஸ்கையை பார்த்து படுத்துட்டாங்க. பயங்கரமாக ப்ரீத் ஆகுது ஜங்குக்கு. அவங்கள மீறி தன்னோட 2 லெக்ஸும் ஹேண்ட்ஸும் அப்படியே ஷேக் ஆகிக்கிட்டு இருக்கு. வைன் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. பாட்டிமா கிடுக்கிடுன்னு ஜங்குக்கிட்ட போய், ஐயோ நான் கஷ்டப்பட்டு இந்த தங்கத்தை வளர்த்து ஆளாக்கி போலீஸ் ஆக்குனா, ஐயோ இப்படி ஒரு நல்ல வேலையை பார்த்துப்புட்டு இப்படி உடம்பெல்லாம் நடுங்கி போய் கிடக்குறானே என் தங்கம் அப்படின்னு கத்துறாங்க பாட்டிமா. அந்த குழந்தையோட டேடியும் மம்மியும் ஜங்குக்கிட்ட அப்படியே மேலே தூக்கி உட்கார வச்சு, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி, நீங்கள் இல்லாட்டி என் குழந்தை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அழுகிறாங்க அந்த குழந்தையோட மம்மி. அப்போ அந்த குழந்தையோட டேடி, ரொம்ப நன்றி குக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டி போடா முதல்ல, நல்லா தட்டி மாட்டு மாதிரி இருந்துக்கிட்டு என் பேரனை குதிக்க விட்டுவிட்டு நீ பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்க ஓரத்தில். ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன்? எனக்குள்ள புள்ள போச்சு. ஓன் புள்ள விழுந்து கிடந்தா குதிக்கணும்டா. நீ பக்கத்து வீட்டில் போய் ஆளை கூட்டிகிட்டு வர சொல்லி நின்றுக்கிட்டு இருப்பியா? மூஞ்சியும் மண்டையும் எட்டி போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா ஜங்குக்க எழுந்திரி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி வெயிட் பண்ணுங்க, இந்த ஊருக்கு இப்போ நான் இன்ஸ்பெக்டராக இல்லாமல் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நான் அந்த ஊரோட இன்ஸ்பெக்டர், அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், ஃபயர் ஃபைட்டர்ஸ் மேலே ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இப்போ நைட் டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. வைனுக்கு மனசெல்லாம் ஒரே சந்தோஷம். தன்னோட உயிரை பற்றி கூட கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த கிணத்துக்குள்ளே அந்த குழந்தையை காப்பாற்ற ஜங்குக் யோசிக்காமல் குதிச்சிருப்பாங்க. அந்த செகண்டே வைனுக்கு ஜங்குக் மேலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஒரு விதமான அன்பையும் ஃபீல் பண்ண முடிஞ்சிருச்சு. வைன் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஜங்குக் ரொம்ப கோபக்காரரு, ஜங்குக்கு பயங்கரமாக கோபம் வரும், பயங்கர ஷார்ட் டெம்பர். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து தயாங், ஜிமென், மினி, மீனு 4 பேர் ரொம்ப சமத்தாக இருப்பாங்க. எந்த சேட்டையும் பண்ணாமல் ஜங்குக்கிட்ட திட்டோ அடியோ வாங்க மாட்டாங்க. ஆனால் வைன் பயங்கர சேட்டை பண்ணுவாங்க. அதனால் வைனை பல தடவை வெளுத்தி விட்ருக்காங்க ஜங்குக். இந்த ரீசன்னால் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க கூட லைஃப்பை லீட் பண்ணால் பலமாக நம்மளுக்கு அடி கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு அன்பாக இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே இல்லை ஒரு லவ்வர் இருந்திருக்காங்க. ஸோ தன்னோட லைஃப் நல்லா இல்லாமல் போய்டும், இவர் கூட நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஜங்குக்கிட்ட என்ன தான் ஜங்குக்கை மாமான்னு பிடிச்சாலும் கிட்ட வர்றதுக்கு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க குழந்தையை காப்பாற்றணுன்னு தன்னோட உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் ஜங்குக் கிணத்துக்குள்ளே குதித்த செகண்ட்லேருந்து இன்னொருத்தவங்களோட குழந்தைக்கு பிரச்சனைனாவே இந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறாங்களே, தனக்கும் தன்னோட குழந்தைங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஜங்குக் எந்த அளவுக்கு துடிச்சு போவாங்க அப்படிங்கிறத நினைக்கும்போது ஏனே தெரியலை ஜங்குக்கை இப்போ தன்னோட டீப் ஹார்ட்டில் பிடிச்சிருக்கு வைனுக்கு. ஸோ இப்போ ஜங்குக்கை ஆசையாக வைன் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை யாருமே நோட்டீஸ் பண்ணலை. ஜங்குக் இப்போ ஐயோ இவ சாப்பிட்டு முடிக்கட்டும், நைட்டு கொடுக்குற பாலில் அந்த பாட்டிமா கொடுத்த அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி 3 நாள் இங்கே தானே இருக்க போகிறேன், 3 நாளைக்கும் போட்டு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் என்ன என் வைன் செல்லம் நான் சொல்கிறதெல்லாம் கேட்பா, என் கூட 1 3 இருப்பா, குழந்தைங்க பெற்று கொடுப்பா அப்படின்னு தனக்குத்தானே சந்தோஷப்பட்டுக்கிட்டு அமைதியாக சாப்பிட்டுட்ருக்காங்க ஜங்குக்.
இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமா எல்லாருக்கும் மில்க் எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் அவங்கவுங்க பிளேட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டாங்க. ஜங்குக்கு அப்போ வைன் எழுந்து ஹேண்ட் வாஷ் பண்ண போகிற சமயத்தில் ஜிமினும் டயாங்கும் தான் பக்கத்தில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் தெரியுமே ஜங்குக்கு வச்சுருக்க பவுடரோட விஷயம். ஸோ அழகாக அந்த பவுடர்லேருந்து கொஞ்சமாக வைனோட மில்க் கிளாஸில் வைன் ஹேண்ட் வாஷ் பண்ண போகிற சமயத்தில் பவுடரை அவங்களோட மில்க் கிளாஸில் போட்டு அப்படியே ஸ்பூனை தேடுறாங்க. தயாங் டக்குன்னு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து வேகமாக வைனோட மில்க் கிளாஸை அப்படியே கலக்கி விடுறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணு அப்படின்னு ஜிமின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் அப்படியே ஆச்சரியமாக தயாங்கையும் ஜிமினையும் தான் பார்க்குறாங்க. அப்போ ஜிமின் ஜங்குக்கை பார்த்து, என் தங்கச்சி தானே பவுடர் போட்டுக்கிட்டு இருக்க, போடு, உன் பொண்டாட்டிக்கு போடுற, எங்களை ஏன் இப்படி குறுகுறுன்னு பார்க்குற, நீ சீக்கிரம் ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டா தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி எங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் போடு பவுட்ரை அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். போதுண்டா, ஐயோ என்ன இப்படி இறங்கிட்டீங்க, வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். உடனே ஜிமினும் தயாங்கும் டக்குன்னு அவங்களோட சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. வைனப்போ ரொம்ப ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து தன்னோட மில்க் கிளாஸ் எடுத்துக்கிட்டு அழகாக பெட்ரூம்க்கு கிளம்பிட்டாங்க. குடிச்சிடுவா, மில்கை குடிச்சிடுவா, எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு ஜங்குக்கு ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு, ஓகேடா 3 days இந்த பவுடரை நான் போட்டு கலக்கி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் எப்படியாவது பேசி என் கூட பக்கத்து ஊருக்கு வைனையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் தயாங்கையும் ஜிமினையும் பார்த்து. அப்போ தயாங்கும் ஜிமினும் ரைட்டு, இப்போ தான் எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, எங்களுக்கு ஷூட்டிங் சிட்டியில் ஆரம்பிக்கிறதா முடிவு பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா எங்கள்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் ஆட் ஷூட்டுக்காக சொல்லியிருக்காரு. அந்த ஆட் ஷூட்டை முடிச்சுவிட்டு எகெயின் அங்கே வந்துடுறோம் நாங்கள் உனக்கிட்ட, அது வரைக்கும் நீ தனியாக இருந்துக்கோ, ஒரு 2 weeks எனக்கு ஆட் ஷூட் இருக்குது, நானும் ஜிமினும் தான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க தயாங். அதுக்கு ஜங்குக்கு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி 3 days பாஸ் ஆகுது. ஜங்குக்கு இந்த 3 daysமே மாயாவோட பாட்டிமா வைனுக்காக கொடுத்த அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி 3 daysமே வைனுக்கு கொடுத்துட்டாங்க. வைனும் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க தன்னோட ரூமுக்கு. ஆனால் ஜங்குக்கு தெரியாது வைன் அந்த மில்கை குடிக்கல அப்படின்னு. ஆனால் ஜங்குக்கை பொறுத்தளவு அந்த மில்க் கிளாஸை வைன் குடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா வைன் இந்த 3 daysம் ஜங்குக்கிட்ட ரொம்ப நல்ல மாதிரி பழகுறாங்க, பேசுகிறாங்க, பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிறாங்க. தனக்கு சமைக்கவே தெரியல அப்படின்னாலும் இதுக்கப்புறம் ஜங்குக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் சமைச்சு கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் எக் பாயில் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு கொடுக்குறது, காஃபி போட்டு கொடுக்குறதுன்னு தனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை ஜங்குக்காக உண்மையிலே ரொம்ப ஆசையோடு பார்த்து கொடுக்குறாங்க வைன் ஜங்குக்காக. ஆனால் ஜங்குக்கை பொறுத்தளவு தன்னோட பவுடர் தான் வைனை இந்தளவுக்கு தான்கிட்ட வர வச்சுருக்குன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப குஷியாக இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் வைன் வந்து ஜங்குக்கு இப்போ காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்படியே ஆப்போசிட் சோஃபாவில் வந்து உட்காந்து ஜங்குக்கை பார்த்து நினச்சிக்கிறாங்க. ஐம் சாரி மாமா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நம்மளுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 7-8 months ஆறுது. ஒரே ஒரு முறை தான் நீங்களும் நானும் ஒன்றா இருந்திருக்கோம். உங்களோட ரொம்பவே ரூடியான பிஹேவியரை பார்த்து நான் பயந்துட்டேன். ஆனால் இனிமேல் நான் பயப்பட மாட்டேன். நீங்கள் என்னையும் என்னோடய குழந்தைங்களையும் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கவங்களெல்லாம் நீங்கள் நல்லா தான் பார்த்துக்குறீங்க, என்னை தான் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை. இன்னும் நீங்கள் பத்திரமா பார்த்துப்பீங்க, நம்ம குழந்தைங்களையும் பார்த்துப்பீங்க அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு என்னையா பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு என் பக்கத்தில் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. நான் ஹேண்ட் வாஷ் பண்ண போகும்போதே நீங்கள் என்னோடய மில்கில் பவுடர் போட்டதை பார்த்தேன். என் அண்ணனுங்க 2 பேரும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி வைக்கிறானுங்க எனக்காக. அவனுங்களை என்ன சொல்கிறது, ஒழியட்டும். பவுடர் போட்டு நான் உங்கள் பக்கத்தில் வரவே மாட்டேன். அந்த பவுடர் இல்லாமையே என் ஃபுல் ஹார்ட்டடோட உங்கள் பக்கத்தில் வருவேன். நீங்கள் வேணால் அந்த பவுடரை நான் குடிச்சிட்டு உங்கள் பக்கத்தில் வந்தேன்னு நினச்சிக்கோங்க, நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன் அதெல்லாம். ஆனால் என்னை பொறுத்தளவு நான் அந்த பவுடரை குடிக்கல. என்னோட முழு மனசோடு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் உங்கள் கூட லைஃப்பை லீட் பண்ணுவேன் அப்படின்னு ஜங்குக்கை பார்த்துக்கிட்டு நினச்சிக்கிட்டே அமைதியாக உட்காந்துருக்காங்க சோஃபாவில். அந்த டைமில் பாட்டிமா ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்து, குக்கி செல்லம், நாளைக்கு காலையில் ஊருக்கு போயிடுவியானே, நான் வருத்தப்பட்டு அழுகுறேன், என்னையும் கூட்டிக்கிட்டு போவோம் கூட, இவளுங்க கிடக்கட்டும் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா.
அப்போ ஜங்குக்கு சொல்கிறாங்க, 3 days லீவ் போட்டுக்கிட்டு வந்தேன், இன்றைக்கி Day 5 ஆகுது, நான் போய் ஆகணும் பாட்டி, நாளைக்கு கிளம்பிடுவேன் காலையில் அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் உடனே, வேணாங்க மாமா, இப்போவே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது பாட்டிமாவுக்கு. எதே நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஆமாம் பாட்டிமா, நான் மாமாவை மன்னிச்சிட்டேன், எனக்கு அவர் மேலே இருக்க கோபமெல்லாம் போயிடுச்சு, அவர் கூட நான் ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். மாமா என்னை கூட்டிகிட்டு போவீங்களா உங்கள் கூட அந்த கிராமத்துக்கு, இல்லை நீங்கள் மட்டும் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வைன். ஜங்குக் நம்பியே போயிட்டாங்க, அந்த பவுடர் தான் வைனை இந்தளவுக்கு பேச வைக்குது அப்படின்னு. அடுத்த செகண்டே ஜங்குக் டக்குன்னு எழுந்து வைன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, வா நீ எப்போ வருவேன்னு சொல்லுவேன், நான் காத்துக்கிட்டு கிடந்தேன், நீ என்னடானா கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்குற, கொஸ்டின் மார்க்கே தேவையில்லை, ஃபுல் ஸ்டாப் தான், நீ வாச்சல உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இப்போவே கிளம்புறேன், நானே போய் உன் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பேக் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பிரைட் ஸ்மைலில் சொல்லிக்கிட்டே பாட்டிமாவை துளி கூட கண்டுக்காமல் கிடுகிடுன்னு ஜங்குக் அப்ஸ்டேர்ஸ் போயிட்டாங்க. வைன் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாட்டிமாவை பார்த்து, ஏய் பாட்டி, என்ன நானும் மாமாவும் போகிறோம் ஊருக்கு, 1 வாரம் 2 வாரம் கழித்து ஃபோன் பண்ணுறேன், மினியையும் மீனுவையும் கூட்டிகிட்டு நீ வந்துடுங்க, எனக்கு சமைச்சு போடுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். போட்டேனா எப்படி இருக்கும், ஐயோ இனி வேலைக்காரி மாதிரி சமைக்க கூப்பிட்றாளேவ, நான் ஜங்கு கூட போய் ஜாலியாக உட்காந்துக்கணும் அந்த கிராமத்தில், அது ஹில் ஸ்டேஷன் மாதிரி நல்லா இருக்கும், அதுக்கு போகலான்னு நான் ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தா நீ போகிறேன்னு முந்திக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா வைனை பார்த்து. முந்திக்கிட்டாங்க, நான் பொண்டாட்டி கூட போய் இருக்கணும், நீ வர்றதுந்தா வா, ஒரு பிரச்சனை எனக்கு கிடையாது, ஆனால் நான் போய் ஒரு 2 வாரம் மாமா கூட தனியாக இருந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு வர்றேனே அப்படின்னு சொல்கிறாங்க வைன். சிரிப்பு வந்துருச்சு பாட்டிமாவுக்கு. சரி போயிட்டு வா, நீ இப்போ சொன்னது எனக்கு புரியலை, இப்போ தான் தோணுது, ரைட் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு இப்போ ஜங்குக் வைன் 2 பேரும் அவங்களோட கிராமத்துக்கு, ஜங்குக்கு எங்கே டியூட்டி பார்க்குறாங்களோ அந்த கிராமத்துக்கு வைன் கூட இப்போ காரில் கிளம்பிட்டாங்க. ஜங்குக் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. வைன் வந்து பேக் சீட்டில் அழகாக படுத்துக்கிட்டு லைட்டாக ஒரு தூக்கத்தை போட்டுடலாம் அப்படின்னு அப்படியே சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்குக் மிரர் வழியாக பேக் சீட்டில் படுத்திருக்க வைனை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே, ஐயோ அந்த கிளவியை நான் தேடி கண்டுபிடிக்கணும், என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் வீடுன்னு சொன்னிச்சு, போய் முடிஞ்ச அளவுக்கு அந்த கிளவியை கொஞ்சம் கொஞ்சி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு இல்லை என்ன கேட்குதோ அந்த கிளவி அதை வாங்கி கொடுத்துட்டு நான் வரணும். அப்பா அந்த கிளவியால் தான் இப்படி ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடந்திருக்கு. என் செல்லம் வைன் என் கூட வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டா, ஐயோ என்ன அழகாக தூங்குறா அப்படின்னு வைனோட ரிஃப்ளெக்ஷனை மிரரில் பார்த்துக்கிட்டே ரொம்ப குஷியாக இப்போ காரை ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்காங்க தன்னோட குவார்ட்டர்ஸ்க்கு. இப்படியே 1 hour பாஸ் ஆகுது. ஜங்குக் வைன் 2 பேரும் மாயாவோட கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜங்குக்கோட குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டாங்க. டின்னர் சாப்பிட்டு தான் வந்திருப்பாங்களா, டைம் இப்போ 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஜங்குக் லக்கேஜஸ்லாம் எடுத்துக்கொண்டு போய் தன்னோட ரூமில் வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆக கிளம்பிட்டாங்க. வைனுமே பக்கத்து ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு அழகான நைட்டி எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு ஜங்குக்காக பெட்டில் வந்து உட்காந்துருக்காங்க வைன். ஜங்குக் இப்போ வீட்டோட மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு இப்போ தன்னோட பெட்ரூம்குள்ளே வந்து உள்பக்கமாக டோரை லாக் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறாங்க. வைன் ஒரு டீப் ரெட் கலரில் நைட்டி போட்டுட்டு அழகாக மிடில் ஆஃப் த பெட்டில் உட்காந்துட்ருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஆடி போயிட்டாங்க. என்னது இப்படி ஒரு சூப்பர் போஸ்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கா என் பொண்டாட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஜங்குக் வைன் கிட்டே வர்றாங்க. டோர் லாக் பண்ண சவுண்ட் கேட்டதும் வைன் டக்குன்னு ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே பெட்டில் இருந்து கீழே இறங்கி நிற்கிறாங்க. வைன் என் கூட இங்கே தங்கிக்கிறியா வைன், பக்கத்து ரூம்லாம் இருக்குது, அங்கே வேணால் போறியா, நீ என் கூட படத்துக்கு உனக்கு சங்கடமாக இருந்ததுன்னா பக்கத்து ரூமுக்கு போறியா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். வைன் அப்போ கோல்டு ஃபேஸில் ஜங்குக்கை பார்த்து, நானும் உங்கள் கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணலான்னு ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் நின்னா பக்கத்து ரூமுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க, போகிறேன் பக்கத்து ரூமுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க வைன். ஐயோ இன்னும் திரும்ப என்ன என் கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுறியா
அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். வைன் வந்து ஜங்குக்கை பார்த்து, ஆமாம், ஏன்னு தெரில, எனக்கு உங்களை பிடிச்சி போயிடுச்சு. எனக்கு உங்கள் கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும், நிறையா குழந்தைங்க பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். சுகான்னு ஒருத்தவனை சொல்லிட்டு தெரியவே, அவனை மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். இல்லை, மறக்கலாம் இல்லை. ஆனால் சுகாவை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கம் இப்போ இல்லை. அதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டேனே, ஸோ உங்கள் கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சுகா என்னோடய க்ரஷ்ஷாகவே ஒரு மூலையிலே என் மனசில் இருந்துட்டு போட்டோம் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. யோ, எப்படி சொல்கிறா இவா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு தொலையுது. நான் இவளை நல்லா பார்த்துப்பேன், நான் நல்லா பார்த்துக்கிறதுல அந்த சுகாவை மறந்துடணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஜங்குக்கு வைனோட சீக்ஸை பிடிச்சு, குழந்தைங்க பெற்றுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வைனுக்கு அப்படியே சீக்ஸே பேர்ன் ஆகுது. அதுக்கு தானே நான் இங்கே வந்தேன். நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு இருந்தது ஃபஸ்ட் நைட் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போதே. அதான் ஒரு 2 வீக்ஸ் இங்கே வந்து உங்கள் கூட ஹாப்பியாக இருந்தேன்னா அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பழகிடும், அதுக்காகத்தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் பாட்டிமா மீனுவெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம், வீடு தான் நல்லா பெரிய வீடாக இருக்கேது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நினச்சது மாதிரி நீனும் நினைக்கிற பேபி, குடும்பத்தோடு உனக்காகவே இங்கே கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சுட்றேன். ஒரு 2-3 வருஷம் தான் இங்கே இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ஜங்குக். அவ்வளோதான். வைன் ஜங்குக்கை பார்த்து அப்படியே ஜங்குக்கோட காலரை பிடிச்சி தான் பக்கம் இழுத்து டைட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜங்குக்கை. ஜங்குக்கே திடீர்னு இருக்குது, என்னது இது, நான் தான் ஃபஸ்ட் மூவ் பண்ணணும்னு பார்த்தா இவ இறங்கிட்டா, ரைட்டு, இப்படிப்பட்ட பொண்ணு தான் எனக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வைனை தன்னோட ஸ்டமக்கில் தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. வைன் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு என்னது அப்படின்னு சொல்கிறாங்க. வாடி அப்படின்னு வைனை கூட்டிகிட்டு போய் பெட்டில் அப்படியே பொத்துன்னு போட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஜங்குக் வைன் 2 பேரும். ஆனால் இப்போ வரைக்கும் ஜங்குக் வைனை விடலை. வைன் ஜங்குக்கோட ஹேரை பிடிச்சி இழுத்து, போதும் போதும், இதுக்கு மேலே என்னால் முடியாது, போதும் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க வைன். ஜங்குக்கு காதிலே விழுகலை. யாஹா, இங்கே பாரு, அமைதியாக இரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வைனை பயங்கரமாக ப்ளஷர் பண்ணுறாங்க. இப்படியே இந்த நைட் ரொம்ப லாங்காக பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கும் வைனும் இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் காலிங் பெல் கிளிக் ஆகிற சவுண்ட் கேட்குது. ஜங்குக் இந்த சவுண்ட் மைல்டாக ரூமில் கேட்டதும் டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வேகமாக தன்னோட வேஷ்டி எடுத்து வியர் பண்ணிக்கிட்டே மெயின் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. கான்ஸ்டபிள்ஸில் 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. சார், இன்றைக்கி பக்கத்து ஊரில் வந்து திருவிழா, பந்தோபஸ்துக்கு போகணும், அதுக்காக வந்திருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இல்லைங்க சார், நீங்கள் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிப்பீங்க போல், நாங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு கிளம்பிடுறோம், உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, அதான் வீட்டுக்கு வந்து சொல்லலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க கான்ஸ்டபிள்ஸ் 2 பேரும். சுவிட்ச் ஆஃபில் இருக்கா ஃபோன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் வந்து தன்னோட ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது. ஸோ ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு அப்படியே வைனை பார்க்குறாங்க. வைன் நேக்கடாக ஹாயாக தூங்கிட்டுருக்காங்க. யோஹோ, என்ன அழகு, இன்றைக்கி நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஜங்குக் வைனுக்கு ப்ராப்பராக பிளாங்கெட் பொருத்தி விட்டுட்டு பாத் பண்ண கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ தன்னோட ஃபுல் யூனிஃபார்மில் நின்றுட்டுருக்காங்க. வைன் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, ப்ரெட் டோஸ்ட் பண்ணியிருக்கேன் மாமா உங்களுக்கு, எனக்கு பாடியெல்லாம் பெயினாக இருக்குது, என்னால் சமைக்க முடியாது, நைட் ஏதாவது உங்களுக்கு செஞ்சு தர்றேன், நீங்கள் ஆஃப்டர்நூன் ஏதாவது பண்ணிக்கோங்க வெளியில், நான் ப்ரெட்டே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஜங்குக்கு அப்போ வைனை அப்படியே இழுத்து தன்னோட லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உனக்கு நான் லஞ்சுக்கு ஏதாவது லஞ்ச் வாங்கிக்கிட்டு நான் வந்துடுறேன், சேர்ந்து சாப்பிட்லாம், இன்றைக்கி பக்கத்து ஊரில் ஏதோ திருவிழாவாம், அதனால் கான்ஸ்டபிள்ஸ் அங்கே அமுச்சு விட்டுடுவேன், 11 o'clockலாம் இங்கே நான் வீட்டுக்கு வந்துடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீனும் நானும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்லாம், இப்போ ப்ரெட் டோஸ்ட் மட்டும் பண்ணு சாப்பிட்டுக்கலாம், நைட்டு நானே உனக்கு சமைச்சு தர்றேன், பாட்டிமா தான் நல்லா சமையல் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்களே, எதுக்கும் நீ கவலைப்படாத பேபி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ஜங்குக். வைன் அப்படியே ஜங்குக்கோட ஜஸ்ட்டில் சாஞ்சுக்கிட்டு, தேங்க்ஸ் மாமா, அப்போ நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
தூங்கு தூங்கு தூங்கு, இன்றைக்கி நைட் உனக்கு வேலை இருக்குது தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அமைதியாக பெட்டில் படுத்து ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 4 years பாஸ் ஆகிடுச்சு. ஜங்குக், வைன் 2 பேரும் தங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, தங்களோட 3 பேபிஸ் கூட இப்போ மாயாவோட வில்லேஜில் தான் இப்போவும் ஜங்குக் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஊரோட குவார்ட்டர்ஸில் தான் இப்போ வரைக்கும் தங்கியிருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. ஜிமினுக்கும் மினிக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. தயாங்க்கும் மீனுவுக்குமே மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. பாட்டிமா தன்னோட 6 பேர குழந்தைங்களோடையும் 3 கொள்ளு பேர குழந்தைங்களோடையும் அந்த குவார்ட்டர்ஸ் வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்குக்கோட குழந்தைங்களுக்கு இப்போ 3 ஏஜ் ஆகுது. இன்னும் 2 டேஸில் 3rd பர்த்டே வரப்போகிறது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் குழந்தைங்களோட 3வது பிறந்தநாளை நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போவே உட்காந்து. ஒய்யாரி தான் ஃபர்ஸ்ட் பேபி. அப்புறம் பார்க், கிம் 2 பேரும் ட்வின்ஸ். மொத்தத்தில் ஜங்குக்கு அந்த சித்தர் சொன்னது போலவே ட்ரிபிளட்ஸ் தான் பிறந்திருக்காங்க. 3 குழந்தைங்களும் பெரியவங்களோட ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. 2 நாளில் பர்த்டே வரப்போகிறதா பயங்கர குஷியாக இருக்காங்க பார்க், கிம், ஒய்யாரி 3 பேரும். ஒய்யாரி பார்க்குறதுக்கு அப்படியே வைன் மாதிரியே இருப்பாங்க. பார்க்கும் கிம்மும் பார்க்குறதுக்கு அப்படியே ஜங்குக் மாதிரி இருப்பாங்க. ரொம்பவே நல்ல குழந்தைங்க, ரொம்ப சமத்து குழந்தைங்க, பயங்கர புத்திசாலித்தனத்தோட எக்ஸ்ட்ரீம் பியூட்டிஃபுல்னஸில் இருக்காங்க 3 குழந்தைங்களும். ஆனால் பயங்கர விவரமான குழந்தைங்களும் கூட. எல்லாத்துக்கும் மேலே ஒய்யாரி கொஞ்சம் சுட்டித்தனமாக இருப்பாங்க. இப்போ ஒய்யாரி பாட்டிமா கிட்ட வந்து பாட்டிமா பலூன்ஸ் எல்லாம் ஊதிட்டுருக்காங்க. அப்போ ஒய்யாரி பாட்டிமா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, பாட்டி இன்னும் 2 டேஸில் எனக்கும் என்னோட தம்பிங்களுக்கும் பர்த்டே, என்ன கிஃப்ட் எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமாவை பார்த்து ஒய்யாரி. உனக்கு பாட்டிமா வந்து கோல்டில் செயின் எடுத்து வச்சுருக்கேன், உன் தம்பிங்களுக்கும் செயின் தான் வாங்கி வச்சுருக்கேன், பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. செயினையே காட்டாமல் பிடிச்சிருக்கான்னு கேட்டால் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. வாஸ்தவமான வார்த்தை தான். அதெல்லாம் உனக்கு பிடிக்கும் ஒய்யாரி, பாட்டிமாவோட செலெக்ஷன் எப்போதுமே சூப்பராக இருக்கும், உனக்கு செயின் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஓகே பாட்டிமா, வெளியில் போகலாம் விளையாடுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் போகணுமா விளையாட? சரி இருங்க, சைடில் இருக்க கார்டன் சைடு போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட்ஸில் வச்சுருக்க பலூனை அப்படியே டீப்பாயில் வச்சுட்டு ஒய்யாரியை தூக்கி தன்னோட ஹிப்பில் உட்கார வச்சுக்கிட்டு, பார்க்கிம் 2 பேரும் எங்கே போனீங்க, வாங்க கார்டனில் போய் விளையாடலாம், அங்கே இருக்கிற பிளான்ஸ்க்கெலாம் வாட்டர் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பார்க்கும் கிம்மும் குடுக்குடுன்னு ஒடியாந்துட்டாங்க பாட்டிமா கிட்ட. நான் தான் தண்ணி ஊற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கிம். ஊற்று ஊற்று, எம்பிட்டு வேணாலும் ஊற்றுவா அப்படின்னு சொல்லி பாட்டிமா குழந்தைங்க கூட கார்டனில் ரொம்ப ஜாலியாக ப்ளே பண்ணிக்கிட்டு அங்கே இருக்க பிளான்ஸ்க்கெலாம் வாட்டர் போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தூரத்தில் இருந்து மாயாவோட பாட்டிமா நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்க பிறந்து ஒரு 1 இயருக்கு அப்புறம் இப்போ 2 இயர்ஸாக ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த குவார்ட்டர்ஸில் தான் இருக்காங்க. ரொம்ப நல்லா குழந்தைங்கள வளர்த்துக்கிட்டு இந்த ரம்யமான இடத்த ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்ததுலேருந்து அந்த பாட்டிமா, மாயாவோட பாட்டிமா குழந்தைங்கள தான் அப்படியே வச்சக்கண்ணு வாங்காமல் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கவனித்து அங்கங்கே நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் இதை யாருமே இன்ன வரைக்கும் நோட்டீஸ் பண்ணது கிடையாது. ஆனால் பாட்டிமா குழந்தைங்க 3 பேரும் இங்கே வந்த இந்த 2 வருஷத்தில் தினம் குழந்தைங்கள நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்கள இந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ணுறதுக்கான ரீசன் ஒன்று தான். குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, சின்ன பசங்க இல்லையா, ஸோ ஏதாவது அழுதாங்கன்னா என்ன சொல்லி வீட்டில் இருக்கவங்க குழந்தைங்கள சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கிட்டு அமைதியாக ஒரு மரத்துக்கு சைடில் நின்று குழந்தைங்கள வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. பை காட், 3 வயசு இன்னும் 2 நாளில் அந்த குழந்தைங்களுக்கு வரப்போகுது. ஆனால் பார்க்குறதுக்கு 4 வயசு குழந்தைங்க மாதிரி இவ்வளோ புஷ்டியாக இருக்குதுங்களே. இதுங்களோட இதயம் எவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கும், என்ன மாதிரியான கலரில் இருக்கும். ஐயோ, இந்த குழந்தைங்களோட இதயத்தை என்னோட கையில் எடுத்து பார்க்க நான் இப்போ கூட ஆவலாக இருக்கேன். ஆனால் 5 வயசில் தான் அதை நான் எடுக்க முடியும், அப்போ தான் எனக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு மெதுவாக அந்த இடத்துல இருந்து தன்னோட வாக்கிங் ஸ்டிக்கை ஊனிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க.
இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. மாயாவோட பாட்டிமா இப்போ தன்னோட பெட்ரூம்குள்ளே வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே ஒரு ஸ்டாச்சு கிட்ட போய் நின்று அப்படியே அந்த ஸ்டாச்சுவை கவர் பண்ணி வச்சுருக்க பிளாக் கலர் கிளாத்தை அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க. ஒரு 6 ஃபீட் ஹைட்டுக்கு ஒரு அழகான மேனோட ஸ்டாச்சு. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கோரமான அமைப்பில் இருக்குது. பயங்கர மெடிசன் ஸ்மெல் வருது அந்த ஸ்டாச்சு கிட்ட போகும்போது. அப்போ பாட்டிமா அந்த ஸ்டாச்சுவோட ஜஸ்ட்டில் ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே, யாராவது என்னோட வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா உங்களை பார்த்துட்டு பொம்மைன்னு நினைப்பாங்க. ஏன்னா உங்களை நான் ஸ்டாச்சு மாதிரி பதப்படுத்தியிருக்கேன். அதனால் யாருக்கும் தெரியாது நீங்கள் தான் என்னோட கணவர்னு. ஒரு பொம்மை தான் இங்கே நிற்கிதுன்னு நினச்சிக்கிட்டு அசால்ட்டாக கடந்து போயிடுவாங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் என்னோட கணவர் அப்படின்னு. என்னைய கல்யாணம் பண்ணி 3 வருஷத்தில் இறந்து போயிட்டீங்க. இந்த ஊருக்குள்ளேயே பெரிய வித்தை தெரிஞ்ச சூனியக்காரன்னா அது நீங்கள் தான். உங்களை ஆசைப்பட்டு நான் திருமணம் பண்ணி எனக்கு இளமை வேணும், மாறாத இளமை வேணும், அதுக்கான மந்திரத்தை சொல்லித்தாங்கன்னு கேட்கும்போது மந்திரத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க. ஆனால் இளமையாக மாறுறதுக்கு 3-5 வயசு குழந்தைங்களோட இதயம் வேணும்னு சொல்லிட்டீங்க. அது இருந்தால் தான் மந்திரத்தை செய்ய முடியும்னு நான் எனக்கு இதயம் தேவைன்னு உங்ககிட்ட கேட்ட தண்டம் இந்த ஊரை சேர்ந்த 3 குழந்தைங்கள பிடிச்சிக்கிட்டு வந்து இதயத்தெல்லாம் எடுத்தாச்சு. மந்திரத்தை சொல்லி நம்ம பரம்பரைக்கே இளமையை கொண்டுட்டு வரலான்னு நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த ஊர் ஆளுங்க வந்து உங்களை என் கண்ணு முன்னாடியே அடித்து கொண்டுட்டானுங்க. அப்போ என்னையும் அடிக்கிறதுக்கு விரட்டும்போது நான் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் என் மனசுக்குள்ளே ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களோட இந்த உருவத்தை நான் பதப்படுத்தி வச்சு நான் 3 குழந்தைங்களோட இதயத்தை எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய பூஜையை நான் செஞ்சு உங்களை உயிர்ப்பிக்க வைப்பேன். மாறாத இளமையும் அழகையும் உங்களுக்கும் எனக்கும் நம்மளுக்கு பிறந்த குழந்தைங்களோட வம்சாவளிகளுக்கும் நான் கொடுப்பேன். அதுக்கான சர்வ லட்சணமும் பொருந்தின ஒரு ஆளையும் அவன் பொண்டாட்டியையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவனுக்கு 3 குழந்தைங்க நம்ம நினச்சது போல் பிறந்திருக்கு ஒரே பிரசவத்தில். 3 குழந்தைங்களுக்கும் இன்னும் 2 நாளில் 3 வயது. இன்னும் 2 வருஷம் நான் பொறுத்துக்கிட்டேன்னா குழந்தைங்கள அழகாக என்கிட்ட கூட்டிக்கிட்டு வந்து குழந்தைங்களோட இதயத்தை எடுத்து பூஜையை முடித்து உங்களை நான் என்கிட்ட கொண்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நாம் வாழாத வாழ்க்கையை இந்த பூமியில் சந்தோஷமாக வாழலாம், அதுவும் மரணம் இல்லாத வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு அந்த பாட்டிமா அங்கே இருக்கக்கூடிய அவங்க கணவரோட ப்ராசஸ் பண்ணி வச்ச டெட் பாடியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமாவுக்கு இப்போ குழந்தைங்களுக்கு 3 வயசு ஆக போகிறதுன்னு தெரிஞ்சிடுச்சா. ஸோ இதுக்கப்புறம் குழந்தைங்க கிட்ட போய் குழந்தைங்கள்ட்ட நல்ல விதமாக பேசி நம்பிக்கையை சம்பாதிச்சு குழந்தைங்களுக்கு 5 வயசு ஆகும்போது அழகாக நரபலி கொடுக்க இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும். கூடவே இருந்து பழகிறனால குழந்தைங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே பாட்டிமாவை நம்புவாங்க. ஸோ பாட்டிமா எல்லாரையும் நம்ப வச்சு குழந்தைங்கள தாங்கிட்ட இழுத்துக்கிட்டு வந்துடணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.